எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 25 லட்சம் பட்ஜெட்டில் ஒரு 2 பிஹெச்கேவாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கட்டியிருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 638 ஸ்கொயர் ஃபீட்டு தான். இந்த சின்ன இடத்துல இந்த வீட்டை ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன இடத்துல வீடு கட்டுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி சின்ன இடங்களாகட்டும் பெரிய இடங்களாகட்டும் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. ஆனால் அந்த வீடை வந்து நம்ம பார்க்கும்பொழுது வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தோன்றதில்லை. ஆனால் இந்த வீட்டை பார்க்கும்பொழுது முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களே, சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்தில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடுடைய எலிவேஷன் எப்படி இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூம் எல்லாமே என்ன சைஸில் பண்ணியிருக்காங்க, சின்ன சைஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அது சின்ன சைஸாகவே ஃபீல் ஆகாது உங்களுக்கு. அந்த மாதிரியான டிசைனில் இந்த வீடு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த வீடு கட்டியிருக்கக்கூடிய இடத்துடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.25 அடி அகலம், 40 அடி நீளம். இதில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு வீடு கட்டியிருக்கக்கூடிய அளவு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.25 அடி அகலம், 37 அடி நீளம். மொத்தமாக இந்த வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டப் ஏரியா மட்டும் 638 ஸ்கொயர் ஃபீட்டு தான். இந்த சின்ன ஸ்பேஸில் வீட்டுக்குள்ளே இருக்கிற டிசைனை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எலிவேஷனை பார்த்துடலாம். இந்த வீட்டுடைய எலிவேஷனை பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் அதிகமாக யூஸ் பண்ணி எதுவுமே டிசைன் பண்ணலை. இதில் இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே சிவில் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க. அதோட எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர்ஸும் ரொம்ப அதிகமாக அடிக்கிற மாதிரியான கலர் இல்லாமல் ப்ளசண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்டோவை சுற்றி ஒரு ஃப்ரேமு, அதுக்கு மேலே பால்கனி ஏரியாவில் ஒரு ஃப்ரேம் மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்குமே வாலை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட அந்த லெஃப்ட் சைட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மெயின் கேட். அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பார்க்கிங் ஏரியா பெருசாக விட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி சின்ன கேட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டில் டபிள்யூபிசி போர்டு எம்எஸ்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே இந்த எலிவேஷன் லைட்டிங்கோடு சேர்த்து பார்க்கும்பொழுது நல்லாவே இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6 அடி அகலம், 12 அடி நீளம். இந்த ஏரியாவுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாலை கொஞ்சம் கேப்பாகவே விட்டுருக்காங்க. அதில் மேலே சீலிங்லேருந்து தொங்குற மாதிரியான பூஜாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸு கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. அதோட சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பல் வைக்கிறதுக்கான கபோர்டு ஒர்க்கு வால்லேயே அட்டாச் ஆன மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டுடைய மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடர்னான டிசைனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டமைஸ் டிசைனாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த டோருடைய திக்னஸ்லேருந்து அகலமும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கிறது லுக் வைஸ் அழகாக இருக்குது. அதோட இந்த மெயின் டோரை சுற்றி இருக்கக்கூடிய வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டைல்ஸை வந்து ஒட்டியிருக்காங்க. அதாவது நேச்சுரல் ஸ்டோன்லேயே டைல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டைல்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதனுடைய சைஸ் 11.25 அடிக்கு 16 அடி. இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதனுடைய சைஸ் 5 அடிக்கு 2.25 அடி. நல்லா பெரிய டைல்ஸாக போட்டிருக்காங்க. இது லைட் கலராக இருக்கிறதால சுற்றி இருக்கக்கூடிய வாலும் லைட் கலரில் ஒயிட்லேயே யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த இடம் ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது. இந்த ஹாலுடைய ஒரு சைடு வாலில் ஸ்டேர் கேஸ் இருக்குது. அந்த ஸ்டேர் கேஸோடைய ஒரு சைடு வாலில் டிவி யூனிட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒயிட் கலர் லேமினேட்ஸை யூஸ் பண்ணி ட்ராஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டிவி பேனல் பார்த்தீங்களா, அதையும் ஒயிட் கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்டில் லைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்குமே இருக்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் ஒர்க் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சைடு மட்டும் கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த டிவி ஷோகேஸ் யூனிட்லேயே அந்த படிக்கட்டுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த ஹால் ஏரியாவுடைய சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாதியில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு மாடர்னாகவும் அழகாகவும் இருக்குது. அதோட இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டில் இன்னொரு அழகான இடம் இருக்குது. அதாவது மெயின் டோருக்கு நேராக ஹாலில் இருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். இங்கே ஒரு அழகான ஓடிஎஸ் கேப்பு விட்டு அதனுடைய ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா புத்தர் இருக்கிற மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசலில் ஒரு ஸ்டோன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டோன் டைல்ஸு. அந்த டைல்ஸில் சிஎன்சி கட்டிங் பண்ணி அந்த ஒவ்வொரு டைல்ஸையும் ஜாயின் பண்ணும்பொழுது புத்தர் வர்ற மாதிரியான டிசைனில் பண்ணியிருக்காங்க.
அதோட அந்த பேக்ரவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிளாடிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஓடிஎஸ் கேபோடைய மேல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கிரில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த வால் ஏரியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் அழகான மீன் தொட்டி வச்சுருக்காங்க. 2 சைட்லேயும் மரமும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட இங்கே ஒரு போர்வெல் ஏரியா இருக்குது. அந்த போர்வெல் இருக்கிற ஏரியாவில் மேலே பார்த்தீங்கன்னா டைல்ஸை போட்டு கவர் பண்ணிட்டாங்க. அதோட இங்கே கார்னரில் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 அடிக்கு 4 அடி. அந்த ஓடிஎஸ்லேருந்து கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பூஜா கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த கபோர்டு இருக்கக்கூடிய டோர் டிசைனும் பார்த்தீங்கன்னா மாடர்னாக பண்ணியிருக்காங்க. அதோட உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்ஸோட சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே இலை போடுறதுக்கான ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கீழே கேபினெட்டு அதோட டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா. அந்த கிச்சன் ஏரியாவுடைய ஃப்ரேமையுமே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட அதில் ரைட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சுருக்காங்க. அதோட கிளாஸில் இருக்கிற மாதிரியான ஜாடிஸும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸே நல்லாயிருக்கு. இந்த கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8. இந்த சைஸ் கிச்சன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சின்ன கிச்சன்லாம் கிடையாது. நல்ல மீடியமான ஒரு கிச்சன் தான். அதோட கிச்சன் மேடைக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் இருக்குது. மேலேயும் கபோர்டு இருக்குது. அதோட லாஃப்ட்டுக்கு மேலேயும் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த கிச்சன் மேடைக்கு மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரானைட் கிடையாது, டைல்ஸ் தான். அதாவது டைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் மாதிரி பெருசாக வரும். 3 அடிக்கு 8 அடி இந்த மாதிரி சைஸில் அதை தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. கிளாசி ஃபினிஷில் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இந்த மேடையில் யூஸ் பண்ணியிருக்கிற கிச்சன் சிங்க்குமே பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கிச்சன்லேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஹாலு, அந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமுடைய டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் தான், ரெடிமேடில் வாங்கி பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுடைய சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 10.5 அடி. இந்த ரூமுடைய ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வார்ட்ரோப் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்லைடிங் டோரோட. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் மாதிரியே தெரியும். ஆனால் ஃபால் சீலிங் கிடையாது. சீலிங் பண்ணும்பொழுதே அந்த லைட்டிங் பாயிண்ட்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃபால் சீலிங் மாதிரியே இருக்குது. இந்த ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே நம்ம ஹாலில் படிக்கட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த படிக்கட்டு ஏரியாவுக்கு கீழே வருது. படிக்கட்டு ஏரியான்றதால இதனுடைய ஹைட் வந்து கம்மியாலாம் கிடையாது. நல்ல தாராளமான ஹைட்டு. ஒரு ஆள் நின்னா கூட இடிக்காத அளவுக்கு தான் இருக்குது. இந்த பாத்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 7 அடி. நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போகிறதுக்கான படிக்கட்டு ஏரியாவை பார்க்கலாம். இந்த படிக்கட்டு ஏரியாவுடைய ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஏற்கனவே சொன்ன டைல்ஸ் தான். அந்த ஸ்லாப் அப்படின்ற டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷில் போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்கக்கூடாது அப்படின்றதால மேட் ஃபினிஷில் போட்டிருக்காங்க. இந்த படிக்கட்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெயிலிங் இல்லை. ஏன்னா அங்கே தான் வந்து டிவி யூனிட் வந்துருச்சு ஃபுல் வாலுக்கும். அங்கே கீழே இருக்கிற அந்த சின்ன ஸ்பேஸுக்கு மட்டும் எம்எஸ் ஸ்டீலை வச்சு உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரெயிலிங்க்கு பதிலாக. அதோட படிக்கட்டு ஏரியாவுடைய அந்த ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான கஸ்டமைஸ்டு வால்பேப்பரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னலான லுக்கில் வாழை மரம், பூவு, அதுக்கப்புறம் மயில் இந்த மாதிரியான விஷயங்கள் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அந்த வால் ஃபுல்லாகவே. அதோட அந்த படிக்கட்டு ஏரியாவுடைய சீலிங்கில் நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி எம்எஸ் ஸ்டீலில் கிரில்லு போட்டு அதுக்கு மேலே கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ மாடிக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதாவது கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது இல்லையா, அதுக்கு நேராகவே அதே சைஸில், அதாவது 10 அடிக்கு 10.5 அடியில். இந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேபிளோட சேர்ந்த மாதிரி ஒரு கபோர்டு ஒர்க் அழகாகவே பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோபும் இருக்குது. அதோட சேர்ந்த மாதிரி சின்ன சின்னதாக செல்ஃப் வச்ச மாதிரியான ஒரு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபினிஷிங்கோட சேர்த்து பார்க்கும்போது இந்த டிசைனும் நல்லாயிருக்கு. அதோட பெட்டு போட ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற வால், அதில் 2 சைடு லைட்டு கொடுத்து அழகான வுட்டில் வந்து ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஃபோட்டோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் டோர் எல்லாம் பிவிசியில் தான் போட்டிருக்காங்க. இந்த பாத்ரூமுடைய சைஸ் 10 அடிக்கு 5 அடி. இந்த பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2ஆக பிரித்து பண்ணியிருக்காங்க. ஷவர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வெஸ்டர்ன் க்ளோசெட் கொடுத்துருக்காங்க. அதோட வாஷ் பேஷனோட சேர்ந்த மாதிரி ஒரு வேனிட்டி யூனிட், மேலே மிரரும் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுடைய ஃப்ளோரு, வாலில் யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டான லுக்கு கொடுக்குற மாதிரியான டிசைன் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பெரிய பெரிய டைல்ஸாகவும் இருக்குது. அதனாலேயே பார்க்குறதுங்கன்னா லுக் வைஸ் நல்லா இருக்குது. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஹிண்டுவேர் அண்ட் பேரிவேர் இந்த 2 காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரூம்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி எலிவேஷன் சைடில் ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. அதனுடைய சைஸ் 5.25 அடிக்கு 7 அடி. இங்கே பால்கனியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டோர் வந்து டீக்வுட்டில் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா அப்படியே எலிவேஷன்லேயும் தெரியும் அப்படின்றதால இந்த சீலிங்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட சேர்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே சென்டரில் இருக்கிற சின்ன பேசேஜ் ஏரியா இருக்குது இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம். அங்கே வாஷிங் மிஷினுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு டோர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா.
அதனால் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டீக் வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவுடைய சைஸ் 11 அடிக்கு 18.75 அடி. இங்கே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா தட்டு ஓடு போட்டு அது மேலே வந்து டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதோட இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஎஸ் உடைய மேலே இருக்கக்கூடிய கிரில் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே கிளாஸ் ஒர்க்கு இந்த மாதிரி எதுவுமே மேலே போடலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா உள்ள தண்ணி வரட்டும், அதுதான் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் அதோட மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டு ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மாடிக்கு போனோம் அப்படின்னாலுமே அங்கேயுமே இதே மாதிரி தட்டோடு போட்டு டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு படிக்கட்டு ஏரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் பார்க்கலாம். எம்எஸ் கிரில்லு அதுக்கு மேலே கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த வீட்டை சுற்றி நீங்கள் பார்க்கலாம் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ளாட்டு தான் லாஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் பார்க்கிங் ஏரியா பெருசாக விடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ளாட் அப்படின்னும்போது வண்டி எதுவும் வந்துட்டு போக போகிறதில்ல. அதனால் காரே வாங்கினா கூட அந்த ரோட்டில் கார்னரில் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெளியே தெரியக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் சுவிச்சஸ்லாம் வந்து ஹைஃபை அப்படின்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பிராண்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் பிரிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டோட்டல் பட்ஜெட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 25 lakhsல முடிச்சிருக்காங்க. இந்த வீடை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவங்க மதுரை அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஏரியாஸில் பண்ணி தராங்க. இவங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க. மதுரை சரௌண்டிங் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரைஸ்லேருந்து பண்ண முடியும். ஆனால் வெளியில் எங்கேயாவது அந்த சரௌண்டிங்கை தாண்டி பண்ணும்பொழுது ரேட்டு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் ரேட்டு இதே மாதிரி லேபர் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவும் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.